இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா 40,59,220 ரூபாய்க்கு நான் ஸ்டாம்ப் பில்லு பத்திரப்பதிவு செலவு மட்டும் கட்டிருக்கின்றார். பொதுவாக ஒரு சொத்தை நம்ம வாங்குறோம் அப்படின்னா 9% வந்து அரசாங்கத்துக்கு நம்ம வந்து அந்த பத்திர செலவு, அதே போல் ஸ்டாம்ப் பேப்பர் செலவு அப்படின்னு சொல்லிட்டு ஆகும். அப்போ இவர் வந்து 4,50 கோடி ரூபாய்க்கு சொத்து வாங்கியிருக்கிறதுனால தான் 40,59,000 ரூபாய்க்கு காசை வந்து கட்டியிருக்கிறார் அப்படின்றத புரிஞ்சுக்கிற முடியுது. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 10% வச்சுக்கோங்களேன். அப்போது மார்க்கெட் ரேட்டு 80 கோடி போகுது. நீங்கள் வேணால் அங்கே போய் பாருங்கள், ஒரு செண்டு 5 லட்சம் ரூபா வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. அப்போ 80 கோடி ரூபா மார்க்கெட் ரேட் உள்ள ஒரு நிலத்தை இவர் வந்து 5 கோடின்னு காமிச்சு பதிஞ்சதே தப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கல்ல. அப்போ அரசாங்கத்திற்கு 75 கோடி ரூபாயை இவர் மறைமுகமாக மறைச்சிருக்கிறார் அப்படின்னா, இவர் நியாயப்படி 80 கோடி அப்படின்னு சொல்லி காட்டி பதிஞ்சிருந்தாருன்னா அதுல 10% போட்டா கூட 8 கோடி ரூபாய் வருது. அப்போ இவர் கட்டினது எவ்வளோ? வெறும் 40 லட்சம் தான். அப்போ கிட்டத்தட்ட 7,50 கோடி ரூபாயை அரசாங்கத்திற்கு கிடைக்கக்கூடிய அந்த வருமானத்தை, பத்திரப்பதிவு அலுவலகத்துக்கு கொடுக்கக்கூடிய வருமானத்தை இவர் ஏமாத்திருக்கிறார் அப்படின்னு தானே அர்த்தம். சரி, அடுத்து இவர் என்ன சொல்றாரு? இளைஞர்களுக்கு தொழில் தொடங்குவதற்கு உதவுவதற்காக நான் ஒரு முதலீட்டு நிறுவனத்தை ஆரம்பிக்க போறேன் அப்படின்றாரு. இதை போட்டதுக்கு உடனே கிஷோர் கேஸ்வாமி ஒரு விஷயத்தை அம்பலப்படுத்தி விடுறாரு. அதாவது என்னன்னா, செப்டம்பர் 1, 2025 ஜென்பாத் வெஞ்சர்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை அண்ணாமலை என்பவரும் சேரலாதன் என்பவரும் சேர்ந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி போடுறாரு. அண்ணாமலை அறிக்கையில் என்ன சொல்றாரு? இனிமேதான் முதலீட்டு நிறுவனத்தை ஆரம்பிக்க போறோன்றாரு. ஆனா இந்த மாசத்தோடைய ஸ்டார்டிங்லேயே 1ஆம் தேதியிலேயே அந்த நிறுவனம் செயல்பட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த கிஷோர் கேஸ்வாமி போட்ட பதிவில் வந்து நம்மளால பார்க்க முடியுதா இல்லையா? இது போக அந்த நிறுவனத்திற்கு 10 லட்ச ரூபா முதலீடு போட்டு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்ப 2 பேர் பார்ட்னர்னா அண்ணாமலை கண்டிப்பா 5 லட்சம் போட்டிருக்கணும்ல. இப்பதான் கடன் வாங்கி இருக்கிறாரு, மேற்கொண்டு கடன் வாங்க அப்ளை பண்ணியிருக்கிறாரு, காசே இல்லை. 20 லட்ச ரூபா கொடுத்தாதான் பால் பண்ணே ஆரம்பிக்க முடியும். அப்படின்றப்ப எப்படி அண்ணாமலைட்ட 5 லட்ச ரூபா பணம் இருக்கும்? எப்படி வந்துச்சு? இது ஒரு கேள்வியா? இது எல்லாத்தையும் விட்டுருங்களேன். இந்த வெஞ்சர்ஸ் உடைய பார்ட்னர், அண்ணாமலையுடைய பார்ட்னர் யாருங்க? சேரலாதன். இந்த பேர் ஞாபகம் இருக்கா? கண்டிப்பாக இருந்தாகணும். என்ன பேர் அப்படின்னா, நமக்கெல்லாம் தெரியும், ரஃபேல் வாட்ச் பில்ல அண்ணாமலையை செந்தில் பாலாஜி அவர்கள் கேட்டார்ல. அப்போ கிட்டத்தட்ட 3 மாதம் அதை தரேன் அப்படின்னு சொல்லி இழுத்தடிச்சு கடைசியில் ஒரு எலிமருந்து சீட்டு மாதிரி ஒன்று வெளியிட்டாப்புல நம்ம அண்ணாமலை. அதில் அவர் என்ன சொன்னார்? சேரலாதன் என்பவர்கிட்ட தான் இந்த ரஃபேல் பில் இருந்துச்சு, அவர்கிட்ட தான் இந்த வாட்சை நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரா இல்லையா? அந்த சேரலாதனும் இந்த சேரலாதனும் ஒன்றா இல்லையா? 2 பேருமே கோயம்புத்தூர்காரங்க அப்படின்றப்போ இதே குற்றச்சாட்டை கிஷோர் கேஸ்வாமி வச்சிருக்கப்போ இதற்கு அண்ணாமலை தனியாக விளக்கம் கொடுப்பாரா? எதிர்பார்க்குறோம். விளக்கம் கொடுப்பாரா?